பிரிஞ்சிக்கு மாத்திரம் யூ கேன் நாட் எஸ்கேப். கரெக்ட். வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், அது பண்ணியே. அண்ணா புதினாவை போட்டு தள்ளுற. புதினா நம்ம மாத்திலே வளைஞ்சது இது. ஆஹா. கொத்தமல்லி எல்லாமே சொந்த சாகுபடி. 2 hour ஒரு பட்டா அப்புறம் கூழ அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. ஊற நான் எத்தனையோ வாட்டி பண்ணிருக்கேன். நான்லாம் யூஸ் பண்ணது ஓல்ட் தட் ஹிண்டேலியம் ஒரு அலுமினியம். அதுக்கும் இதுக்குமே வேகறதுல வித்தியாசம். there is a difference. got it. Okay. I'll be the brand ambassador. அப்படி போடு அருவாளை. வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். கார்த்திகைக்கு ஸ்பெஷல் அந்த கார அடை. நிறைய பேர் வந்து பண்ணி எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. நிறைய பேர் சொன்னா இது வந்து எங்க பாட்டி பண்ணது, took us back in time அப்படின்லாம் வந்து so many of you had written to us and that made us feel very very nice. இல்லையா? All your messages and comments அதெல்லாம் அப்படியே ஓவர்வெல்ம் ஆயிடுறோம் நம்ம அதெல்லாம் பார்த்தா. So thank you very much. But one thing that we keep coming back to is nostalgia. இல்லையா? Correct. அது மாதிரி நிறைய பேர் வந்து it strikes a chord with them. ஏன்னா அம்மாவும் நானும் அப்படின்னும் போதே வந்து it is nostalgia. அதுல இருக்கிற இந்த nostalgia சீரீஸ்ல இருந்து தான் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல். ஆமா. இன்னைக்கு என்ன பண்ண போறேன்? We are going back to drive-in days. ஆகா. ஆமா. அங்க வந்து ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஹேவ் சாப்பிட்ருக்கான்னு தெரியல. அங்க பிரிஞ்சின்னு ஒண்ணு கொடுப்பா. அது நல்ல ஒயிட் கலர்ல இருக்கும். ஹோட்டல் பிரிஞ்சி நல்லா இருக்கும். பிரிஞ்சி வில் பி சோ நைஸ் அண்ட் ரொம்ப மசாலாவும் இருக்காது அதுல. பட் அதுவும் வேற அவர் கொண்டு கொடுக்கறது வந்து குட்டியா அந்த சாசர்ல கொடுப்பா வேற. அது நம்மளுக்கு என்னடா அது அப்படி அழகா அந்த பட்டை சாதம் மாதிரி வச்சு that will be given in such a wonderful way. அதுதான் இன்னைக்கு I've sort of recollected. நான் பண்ணுவேன் இல்ல நம்மாத்துல நான் பண்ணிட்டு இருப்பேன் டிரைவ்-இன் இதுனே ஒரு இது பண்ணுவேன். சோ அதுதான் இந்த இன்னைக்கு I thought I should do that. Very good. So என்னெல்லாம் வேணும் சொல்லு பாப்போம். இதுக்கு முதல்ல இதுக்கு வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து இந்த டம்ளரால 3 டம்ளர். ஓகே. அது இது வந்து ஒரு 3 காஜர். அது வந்து வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் சோக் பண்ணி வடிச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி 4 வெங்காயம் மெலிசா நறுக்கியிருக்கேன். அது அப்புறம் வந்து பிரெட் அதுல வறுத்து வச்சிருக்கேன் பாரு. இதுல முந்திரி பருப்பு. அப்புறம் ஒரு கை பிரெட் என்ன ஒரு 4 ஸ்லைஸ் இருக்குமா? 4 ஸ்லைஸ் தாராளமா இருக்கும். எல்லாம் பாரு இந்த ஸ்கொயரா கட் பண்ணி நல்லா எண்ணெயில பொரிச்சு வச்சிருக்கேன். சரி. இந்த ரெசிபி போது எண்ணெய் கண்டெல்லாம் பார்க்க கூடாது. நீ எந்த ரெசிபில பாத்துருக்க? அப்புறம் ஒரு கைப்பிடி புதினா அண்ட் கொத்தமல்லி. அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெயும் நெய்யுமா வச்சுக்கணும், தாராளமா வச்சுக்கணும். அது 1-1.5 டீஸ்பூன் சோம்பு, இந்த அளவுக்கு பட்டை, ஒரு 2 இன்ச் பட்டை, கொஞ்சம் கல்பாசி ஒண்ணும், அப்புறம் 2 இந்த 4 கிராம்பு, ஸ்டார் அனிஸ் 2-3 ஏலக்காய், இந்த மராட்டி மொக்கு எல்லாம் தாளிக்கிறது. கடைசியில ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டா நல்லா இருக்கும். நான் வந்து என்ன பண்ணேனாக்கா கீரான மொத்த விதையும் கொட்டிடும். வெறும் உடைச்சு வச்சிருக்கேன் அப்படியே பாரு. சோ தட் நம்மளுக்கு காரத்துக்கு காரமும் இருக்கும், குறைச்சலா இருக்கும். சரி. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது. ஏன்னா இந்த பிரிஞ்சிக்கு மாத்திரம் யூ கேன் நாட் எஸ்கேப். கரெக்ட். வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், அது பண்ணியே ஆகணும். எவ்வளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்? இது வந்து ஒரு 2 அப்புறம் ஒரு இது லைம் அந்த ஜூஸ், கொஞ்சம் தயிர், அதெல்லாம் வதங்க 1/2 கப். ஆமா. காய்கறி வந்து நீ இப்ப சீசனல் காஜர் யூஸ் பண்ணிருக்க, அதுவும் பீன்ஸும் என்ன ஒரு 2 கேரட், ஒரு கைப்பிடி பீன்ஸ் சொல்லலாமா? கைப்பிடி பீன்ஸ், கொஞ்சம் ஃப்ரெஷ் பட்டாணி. இங்க எண்ணெயும் நெய்யும் சுட வச்சிருக்க, நல்லா சுட எடுத்து எல்லாம். இது வந்து எப்படின்னாக்கா இந்த 3 அழகு அரிசியை நல்லா சோக் பண்ணி நல்ல தண்ணியிலேயே ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ முதல்ல சீசனிங் ஆல் தீஸ் திங்ஸ். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராத்தி மொக்கு. முதல்ல எண்ணெய் மாத்திரம் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன். ஜாகிரதை ராகேஷ், பக்கத்தில் இருக்க இது பாரு சோம்பு, இது பாரு பட்டை, இது வந்து இந்த கல்பாசி கூட நிறைய இருக்கு, கொஞ்சம் ஒன்று குறைச்சிடுறேன். அதான பார்த்தேன். அது பாரு இது 3 இந்த ஸ்டார் அனிஸ், அப்புறம் கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இந்த மராட்டி முக்கு. இது தூள் இல்லாத மொத்தத்தையும் அப்படியே போட்டு அப்படி போட்டு ஜாகிரதை. ஆஹா, பிரிஞ்சி வாசனை வந்துருது. இப்ப பாரு கையை ஜாகிரதமா இதெல்லாத்தையும் பண்ணிட்டு then you add the வெங்காயம் மாத்திரம் சின்ன மெலிசா கட் பண்ணி நிறைய போடணும். ஒரு 3-4 வெங்காயம் தாராளமா போடலாம். மெலிசா அதுக்கு மண்டையா கட் பண்ணக்கூடாது. ஓஹோ. ஆமா, there is difference. ஓ அப்படின்னா வதங்கணும். முதல்ல உப்பு போட்டுமா? உப்பு இல்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்ப போடுவியா? கொஞ்சம் வதங்கட்டும். சரி, ஓகே. வதங்கிறதுக்கு ஆக்சுவலா உப்பு போடுவாளே. சரி போடுறேன்.
போடும் போடும் போடும். அப்புறம் வேணா பார்த்து போட்டுக்கலாம். டெஃபினட்டாக வேண்டிருக்கும்மா. வேண்டிருக்கும். சரி சொல்கிறேன் நான். சரி, இப்போ இது வதங்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாசனை நல்லா வதங்கிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட். பச்சை வாசனை போனோமோ இல்லையோ? ஆமாம். வாசனை வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாசனை. பிடிக்கிற வாளுக்கு நல்ல வாசனை. ஆமா, கரெக்ட். நான் சொல்றேன். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டோம்மா. ஆஹா, இப்போ வந்து ஐ அம் ஆடிங் ஆல் தி வெஜிடபிள்ஸ். ஓகே. இது எப்படி எல்லாம் ஜூலியன்ஸா கட் பண்ணிருக்கேன் பாரு. ஆமா, அவியலுக்கு கட் பண்ற மாதிரி. அதே மாதிரி. கரெக்ட். நீசா வச்சுட்ட கொஞ்சம் மித்திருக்கேன் அதில். தானே பார்த்தேன். வேணுனாக்க அப்புறம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினா விட்டு போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது வதங்கிறதுக்கு வெயிட் பண்ணணுமா? இல்லை, நாட் நெசசரி. இது எல்லாத்தையும் போட்டுடலாம். இது பாரு, ஐ அம் ஆடிங் புதினா. போடு. நல்லா புதினாவை போட்டு தள்ளுற. புதினா நம்ம மாத்துலயே விளைஞ்சது இது. ஆஹா. கொத்தமல்லி எல்லாமே சொந்த சாகுபடி. சபாஷ். ஐ அம் ஆடிங் லிட்டில் கர்ட். ஓ நைஸ். இந்த பிரிஞ்சி வந்து இந்த மாதிரி வெதருக்கு, அதுவும் நம்ம இந்த சைக்ளோன் அது இது இருக்கிறதுல நிஜமாவே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இப்போ வந்து உப்பு போடலாம் வேணுனாக்க. போட்டுமா? இன்னும் வேணுனாக்கா? இது நான் வந்து கொஞ்சம் வதக்கிக்கிறேன் இந்த புதினாவை. ஓகே. அதுக்கு ஐ ஆட் த வாட்டர் ஆல்சோ. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாமா? வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 2 minutes. ஓகே. ஆஹா, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா வாசனை. இப்போ வந்து இது வந்து இந்த தண்ணி கொண்டா. ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி. கரெக்ட். சோ 6 கப்பு தண்ணி ஊத்திருக்கோம். ஆமா ஆமா. அது நல்லா வாஷ் பண்ணினது அதே தண்ணி தான். ஓகே. இப்போ வந்து என்னோட ஆசைக்கு நான் என்ன பண்றேன்னாக்க ஒரு 4 பிரெட் கிரம்ஸையும் போடுறேன். அடேங்கப்பா. அது கொஞ்சம் நன்னாவும் இருக்கும். கொஞ்சம் வாசனைக்கு வாசனை இருக்கும். பட் அது இருக்கிற இடமே தெரியாது. அதனால என்ன கொஞ்சம் ஒன்று முந்திரி பருப்பு. சபாஷ். அது அப்புறம் போட போறோம் இல்லைங்களே. ஓகே. போட்டுட்டு இப்போ உப்பு நீ வந்து என்ன பண்ணேனாக்கா உமா சிக்கன் வச்சாச்சு நான். ஓகே. இதை மாதிரி பார்த்துட்டு ஓகே ஐ அம் ஆடிங் லிட்டில் இது ஆல்சோ லெமன் ஜூஸ். எக்ஸாக்ட்லி மாதிரி பாரு. உப்பு வேணுமானோ? ஆமா போடு. உனக்கு தான் பிடிக்குமே, போடு. ஓகே, அவ்வளோதான். இப்போ பாரு, இந்த லைம் ஜூஸ் எடுக்கிறேன் பாரு. இது அதுவும் நல்ல இது நல்ல எலுமிச்சம்பழம். ஆமா ஆமா ஆமா. இப்போ சீசன் ஆச்சேம்மா. ஆமா சீசன். இப்போ வந்து ஐ அம் ஆடிங் லிட்டில் கீ. போதுமா? போதுமான சைக்கிள் கேப்ல ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கியே, பார்த்துட்டேன். இல்லை இல்லை, இப்போ போடல, இவ்வளோதான். சபாஷ். ஆஹா, இது நல்லா ஒரு 1 hour 2 hour ஊற வச்சுட்டு வடியை போட்ட அரிசி பாஸ்மதி. 1 hour இல்லை, ஜஸ்ட் அபவுட் 40 minutes. 2 hour ஒரு பட்டா அப்புறம் கூழ ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. ஊற நான் எத்தனையோ வாட்டி பண்ணிருக்கேன். 2 hour ஊற வச்சுட்டு நல்லா நீ வடியை போட்டு பண்ணா நிமிஷமா வடியை போட்டுனாக்கா நீ வந்து ஓப்பன் பாட்ல சொல்ற நீ. ஆமா, what I am doing is in the cooker. ஓகே. There is a difference. அதுலயே இன்னொன்னு கூட என்ன வித்தியாசம்னாக்க, இது வந்து எவர் சில்வர் குக்கர். நான்லாம் யூஸ் பண்ணது ஓல்ட் தட் ஹிண்டேலியம் ஒரு அலுமினியம். அதுக்கும் இதுக்குமே வேகறதுல வித்தியாசம். There is a difference. I feel that is much better than ஆமா ஆமா. இந்த குக்கருக்கு எந்த ப்ராடக்ட்டோ அவள்கிட்ட சொன்னாக்க நான் சொல்லுவேன். அப்படி I'll be the brand ambassador. அப்படி போடு அருவாளை. இப்ப பாரு, இதை மூடிடுறேன் பாரு. ரைட். இப்போ கரெக்டா ஒரு 2 விசில் போறோம். அப்பா, கரெக்டா சொல்லிட்டேன். மெட்ராஸ்ல இந்த தீத்துவாக்கு மேல இன்னும் சைக்ளோன் வர போகுது. அதுதான் சைக்ளோனே வந்திருக்கு. கரெக்டா நீ சொன்னதுனாலயே. ஆமா, வெரி குட். வெயிட்ங்க. டோர்க்கு போடு. போட்டுட்டுமா? ஓகே, சோ 2 விசிலுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா. ஓகே. உம்மாச்சி காப்பாத். சபா. இப்போதான் உம்மாச்சி காப்பாத் நிஜமாவே. ராகேஷ் தள்ளிக்கோப்பா. போ. ஆஹா, சபாஷ். நீ இந்த முனைய வச்சு பண்ணுவியா? தெரியும். ஆமா ஆமா ஆமா. இதை மாத்திரம் இங்க வைக்கிறேன். சரி, இதை இங்க வைக்கிறேன். சோ தட் எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம். இதை வந்து கொஞ்சோண்டு கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஆஹா, ஆமா, பயங்கரமான டெக்னிக்லாம். இதெல்லாம் நம்மலாம் இதெல்லாம் நம்மளுக்கு ஒருத்தரும் சொல்லி தரல. ஆனா நானும் இதெல்லாம் தான் பண்ணுவேன். இந்த பத்தியா இது பாரு. ஐயோ, எப்படி பொல ஒயிட் புலாவ் தான். நம்ம பிரிஞ்சி எதுல குடுப்பற டிரைவிங்ல வெள்ளை கலர்ல இருக்கும். மஞ்சள் பொடி ஒண்ணுமே இருக்காது. ஆமா. இப்போ வந்து அந்த பிளேட்டிங் பாரு. இருக்கு பாரு, பிளேட்டிங்ல
இது வந்து 2 முந்திரி பருப்பு போடு. அப்புறம் வந்து இது ஃப்ரைட் பிரெட் கிரம்ஸ். இப்போ வந்து ஆக்சுவலா இதெல்லாம் கலந்துள்ள அதுல இப்போ பிளேட்டிங்க்கு குழந்தைக்கு கொடுக்கணுமே. அதான் கரெக்ட் அண்ணாவே கொடுக்கணுமே. இப்போ பாரு இப்படி எடுக்கிறேன் பாரு, மேலாக எடுக்கணும். இது இன்னும் கூட கொஞ்சம் சூடு ஆற ஊறும். ஆமா, ஊறி இன்னும் கூட பொலப்பலன்னு வரும். இப்பவே பொலப்பலன்னு இருக்குது. ஆமா. ஆஹா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டு உள்ள நைஸா அது நல்லா லபக்குன்னு வெளியில வரதுக்கு நீட் தடவி வச்சு இந்த பாத்துட்டேன். கிரீஸ் பண்ணனும். தட்ஸ் a basic. ஐயோ அப்பா பாரு இப்போ வந்து மச்சி காப்பாத் எனக்கு வரதா பாக்க. ஆஹா கவனிங்க. இப்போ டிரைவின் மாதிரியே பாரு, தயிர் வெங்காயம் உனக்கு ஓடு, தயிர் பச்சடி சாப்பிட்டு பாரு. மச்சி காப்பாத், எல்லாரும் நல்லா இருக்கணும். இது எல்லாரும் பிரிஞ்சி நிறைய சாப்பிடணும். இது வந்து இந்த டிப்பிக்கல் இந்த எல்லா ஹோட்டல்லையும் பண்றது. இப்போ கூட நிறைய ஹோட்டல்ல வந்து பிரிஞ்சி குருமா அப்படின்னு. இதுல of course you can use basmati rice, you can use ஜீரக சம்பா நல்லா இருக்கும். ஆமா, நான் தான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ். பட் எனக்கு வேக நனவு எப்படின்னா மச்சி காப்பாத். ஆஹா, இந்த தயிர் வெங்காயத்தோட சுட போறதுமா. சரியா இருக்கா? ஆஹா, நீ வந்து இத்தனை மசாலா போடும்போது கொஞ்சம் மசாலா வாசனை இருக்குமோன்னு நினைச்சேன். ரொம்ப சட்டிலா இருக்கு. வெரி சட்டில். ஏன்னா வெள்ளம் தாளிக்கிறோம், நம்ம அரைக்கிறது ஒண்ணுமே கிடையாது அதுல. ஸோ இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. அதுவும் இந்த மாதிரி இப்போ மெட்ராஸ்லயே வந்து குளிர்காலம் அப்படின்னு இருக்கு. நிறைய பேர் ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து ஸ்வெட்டர் ஜாக்கெட் இதெல்லாம் போட்டுன்னு பார்த்துட்டு. ஆமாம், ஸோ இது மாதிரி நல்ல ஒரு சூடா நிஜமாவே ஒரு 1 pot டிஷ். எல்லா மசாலாவையும் எடுத்து காய்கறி இப்போ ஃப்ரெஷ்ஷாக காஜர் பட்டாணி எல்லாம் வேற வந்திருக்கு, எடுத்து பண்ணுங்கோ. இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ரெசிபி அண்ட் நாஸ்டால்ஜியா. ஏன்னா டிரைவின்ல இப்போ அம்மா கொடுத்த மாதிரி தான் இது இவ்வளோண்டு ஒரு சாசரில் வந்து அந்த பிரெட் பீஸ் போட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் அம்மா அடிஷன் அதெல்லாம் போட்டு அப்படி கவுத்து கொடுத்து வெறும் அந்த வெங்காய பச்சடியோட அண்ட் மேபி ஒரு கப் ஆஃப் குருமா இல்லையா? டெஃபினட்டா. Yeah, and I have such fond memories of drive-in Woodlands. அங்க இருக்கிற அந்த ஐஸ்கிரீம் கவுண்டர் பின்னாடி அந்த போர்டு பாக்குறமே, அதுவே such a wonderful கார் மாதிரி அந்த லைட்ஸ் போட்டு. Exactly, neon sign. ஆமா, that will be lovely. Yes. So இந்த மாதிரி as much as possible எங்களுக்கு ரெசிபி whatever we have tried from the nostalgia series, we will bring it to you. உங்க எல்லாரையும் we will see you in another episode of Ammavum Naanum. Take care. Bye.